Hi guys, welcome to Mupare Training Academy. So SI Ultimate la நம்ம அடுத்து பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா இதுதான் சயின்ஸ் क्वेश्चंस தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். So இப்ப நம்ம SI Ultimate ல first question வந்து பாத்தீங்கன்னா dash is the primary nutrients important for survival of all living organisms. So dash அனைத்து உயிரினங்களில் உயிர் வாழ்விற்கு முக்கியமான முதன்மை ஊட்டச்சத்தாகும் கேக்குறாங்க. So எல்லா உயிர்களும் வாழ்வதற்கு அனைத்து விதமான விட்டமின்கள் தேவை, ஊட்டச்சத்துக்கள், புரோட்டீன் தேவை, புரதம் அந்த மாதிரி சொல்றீங்களா. So இது எல்லாமே தேவைப்படும் கார்போஹைட்ரேட்ஸ்னு சொல்லிட்டு. So இங்க கொடுத்திருக்கிற இந்த நாலு ஆப்ஷன்ல எது உயிர் வாழ்வதற்கு முக்கியமான ஊட்டச்சத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா நைட்ரஜனை வந்து அவர்கள் சொல்கிறாங்க. ஓகேவா? So கிட்டத்தட்ட கார்பன் மற்றும் ஆக்சிஜனுக்கு இடையே உள்ள ஏழாவது தனிமத்தின் பெயர் தான் இந்த நைட்ரஜன், தனிம ஆவர்த்தன அட்டவணையில. இப்படி இருக்கக்கூடிய இந்த நைட்ரஜன் வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னா கிட்டத்தட்ட 80% பூமியில் உள்ள 80% வந்து என்ன கேஸால ஃபில் ஆயிருக்குன்னா நைட்ரஜன் கேஸால. ஓகேவா? சோ கேஸ். சோ நம்ம பாடியில இது எந்த அளவுக்கு வைட்டல் ரோல் பிளே பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் இருக்கும், அமினோ அமிலங்கள். சோ இதுக்காகட்டும் இல்லைன்னா நம்ம பாடியில ஜெனட்டிக்கல் இது நம்ம மரபியலை வந்து வழிவகுத்து செல்லக்கூடிய டிஎன்ஏ, ஆர்என்ஏ இவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ இவர்களை உற்பத்தி பண்ற இடத்துல ஆகட்டும் இது எல்லாமே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கக்கூடியதுதான் எதுன்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன். சோ நைட்ரஜன் சைக்கிள்லே இருக்கு, நம்ம படிக்கும் போதே வந்து பாத்திருப்பீங்க நைட்ரஜன் சைக்கிள். சோ நைட்ரிபிகேஷன் பண்ணி டீநைட்ரிபிகேஷன் பண்ணி அந்த நைட்ரஜன் சைக்கிளே ஒரு படமா கொடுத்து உனக்கு விளக்கமா விளக்கி இருப்பாங்க. சோ அந்த அளவுக்கு நம்ம பாடியில முக்கியமான ஒரு ஊட்டச்சத்து நம்மன்னு இல்லமா, நாட் ஒன்லி ஃபார் all living organisms, not only for human, even though plant முக்கியமா இலை தழை கொடிங்க. சோ பிளான்ட் and then வந்து விலங்கு செல் இவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த லிவிங் ஆர்கானிசம்ஸ்க்கு ஒரு முக்கியமான ஒரு தேவையே எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த நைட்ரஜன் தான். சோ நைட்ரஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஆல் லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஓகேவா? சோ அடுத்தது மேட்ச் தி ஃபாலோவிங் கொடுத்திருக்காங்க. சோ இந்த மேட்ச் தி ஃபாலோவிங்ல எதோட பொருத்தணும்ன்றத தான் தெளிவா நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எல்லா ஸ்கேல்ஸ்மே உனக்கு தெரிஞ்சிருக்கணும், அதையுமே நான் சொல்லிடுறேன். இப்போ பீட்டா, டெரா, ஜிகா, மெகா இத வந்து பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ரோபோ படம் எந்திரன் படம் ஞாபகம். ஸ்பீட் 1 terabyte, மெமரி 1 gigabyte அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பீட் 1 terabyte தானே, மெமரி 1 gigabyte அப்படின்னும் போது ஜிகா அப்படின்னா 10 to the power of 9. ஓகேவா? ஜிகானா என்னன்னு பாத்தீங்கன்னா 10 to the power of 9. டெரானா என்னன்னு பாத்தீங்கன்னா 10 to the power of 12. 12 தான் வந்து டெரான்னு சொல்லுவாங்க. பீட்டானா வந்து பாத்தீங்கன்னா 10 to the power of 15. மெகானா என்னன்னா நேரா இருக்கு 10 to the power of 6. அப்போ டிக்கு 4, டிக்கு 4 இருக்கிற மாதிரி 3 ஆப்ஷன் இருக்கு. இது இருக்கு, இது இருக்கு, இது இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் இல்ல. அதே மாதிரி ஜிகா சாரி பீட்டா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாரு, 1 ஏக்கு வந்து 3, ஏக்கு 3 இருக்கிற மாதிரி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப இவரும் இல்ல. சோ அடுத்தது டெரா, பிக்கு வந்து 1, பிக்கு 1 இருக்கிற மாதிரி இந்த ஆப்ஷன் தான் இருக்கு. சோ ஆன்சர் இதுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஏ தான். சோ இத வந்து நான் வந்து வரையறுத்து எழுதிறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 இருந்ததுன்னா அத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டெக்கா. டெக்கா 10 இருந்ததுன்னா என்னன்னு சொல்லுவோம் டெக்கா. ஓகேவா? சோ இதே 10 to the power of 2, 10 to the power of -2 னு இருக்கு. 10 to the power of 2, 10 to the power of -2. 10 to the power of 2 ஹெக்டா, ஹெக்டா. ஓகேவா? தமிழ்ல எழுதி போட்டுறேன் ஹெக்டா. 10 to the power of -2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல, சென்டி. ஓகேவா? இத வந்து டெக்கா. எத டெக்கா. அப்ப வெறும் 10 டெக்கான்னு சொல்லுவாங்க. 10 to the power of 2 ஹெக்டா, 10 to the power of -2 சென்டி. அப்ப 10 to the power of 3, 10 to the power of -3 இத மில்லின்னு சொல்லுவாங்க. மில்லிமீட்டர் அப்படின்றாங்கல்ல, சோ மில்லி. அப்ப 10 to the power of 3 இத என்னன்னு சொல்லுவாங்க கிலோ. என்னது? கிலோ. ஓகேவா? அடுத்தது 10 to the power of 6, 10 to the power of -6 இத என்னன்னு சொல்லுவாங்க 10 to the power of 6 மெகா. மெகா. 10 to the power of -6 மைக்ரோ. என்னது? மைக்ரோ. சோ இந்த ஸ்கேல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நாளை பின்ன நமக்கு எது வேணா கேட்கலாம். ஓகேவா? ஸ்கேல கொடுத்து கூட क्वेश्चंस இருந்திருக்கு இதுக்கு முன்னாடி. சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நான் 6 வரையும் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து எல்லாமே 3 இன் மடங்குகள் தான். 10 to the power of 9, 10 to the power of -9. சோ 10 to the power of 9 பாசிட்டிவ் 9 இப்பதான் பார்த்தோம். என்னன்னு சொல்றது? ஜிகா. ஜிகா. இதே -9 என்னன்னு சொல்லுவாங்கன்னா நானோ. என்னது? நானோ. அடுத்தது 10 to the power of 12, 10 to the power of -12, 10 to the power of 12 இது பாசிட்டிவ் 12. பாசிட்டிவ் 12 இப்பதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னு சொன்னேன் டெரா. ஓகேவா? டெரா. இதே -12 என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிகோ.
பிகோ. ஓகேவா? அடுத்தது 10 to the power of 15, 10 to the power of -15. சோ -15 என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃபெம்டோ. ஃபெம்டோ. ஓகேவா? இதே +15 என்னன்னு சொல்லுவாங்கன்னா இப்பதான் பார்த்தோம் பீட்டா. பீட்டா. ஓகேவா? சோ இது 15 வரையும் சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்தது 18, 21, 24 இருக்கு. அதையுமே சொல்லிடுறேன். 10 to the power of 18, 10 to the power of -18. 10 to the power of 18 வந்து எக்ஸா பாசிட்டிவ். ஓகேவா? இதுவே நெகட்டிவ் வந்து அத்தோ. அத்தோ. ஓகேவா? 10 to the power of 21, 10 to the power of -21. இது எல்லாமே பார்க்கிறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இது ஜெப்டா, இது ஜோட்டோ. ஓகேவா? 10 to the power of 24, 10 to the power of -24. இது யோட்டோ, யோட்டா. இதுதான் யோட்டோ. ஓகேவா? எல்லாமே அது அத்தோ, ஜோட்டோ, யோட்டோ. இது யோட்டா, ஜெப்டா, எக்ஸா. இந்த மாதிரி தான் வரும். சோ இதுதான் எல்லா ஸ்கேலுமே எழுதி போட்டேன் உனக்கு. சோ பாசிட்டிவா எழுதி போட்டேன், நெகட்டிவா எழுதி போட்டேன். சோ நல்லபடியா படிச்சு இதுல இருந்து 1 மார்க் வந்துச்சுன்னா அழகா அட்டெண்ட் பண்ண பாருங்க. மேபி மேத்ஸ்ல ஃபாலோவிங்ல கூட வந்துட்டு பாருங்க. அடுத்தது திருகு அளவின் மீச்சீற்று அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி ரெசிடுவல் கெபாசிட்டி ஆஃப் தி ஸ்க்ரூ கேஜ்? ஸ்க்ரூ கேஜ் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒரு கனமான ஒரு பொருளை வந்து அளவிட பயன்படுவதுதான் வந்து ஸ்க்ரூ கேஜ்னே சொல்லிருப்பாங்க. சோ ஸ்க்ரூ கேஜ்னுடைய லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு சொல்லிருப்பாங்க. லீஸ்ட் கவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 millimeter divided by 100. ஏன்னா அது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா 100. சோ 1 millimeter 100ஆல வகுத்தா வரதுதான் லீஸ்ட் கவுண்ட். நாளை பின்ன ஆப்ஷன் இந்த மாதிரியும் வைக்கலாம். ஏன்னா உனக்கு தான் அந்த வேல்யூவை டிஃபால்ட்டா மனப்பாடம் பண்ணிட்டு இருப்பே. சோ உன்னை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி ஆப்ஷன் இப்படி கூட மாத்தி செட் பண்ணலாம். அப்ப 1 millimeter divided by 100னா இந்த 100ஆல அடிக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு பூஜ்ஜியத்தால அடிக்கும்போது எத்தனை பூஜ்ஜியம் இருக்கோ அத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 இத 100ஆல அடிச்சா 2 0க்கு 2 0 கேன்சல். அப்ப 2 0க்கு தள்ளி புள்ளி வருதுன்னா அப்ப 10 தான் ஆன்சர். அந்த மாதிரி தான் 1 மில்லிமீட்டர் நான் இப்போ வந்து எதால அடிக்கிறேன்? 100ஆல அடிக்கிறேன். அப்போ 2 ஸ்தானம் தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? அப்ப 0.1 not 1 millimeter. அதாவது 1க்கு ஒரு ஸ்தானம் முன்னாடி போட்டு அதுக்கு முன்னாடி புள்ளி வைக்கணும். ஏன்னா 2 0 அடிக்கிறதுனால 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி, 2 ஸ்தானம் தள்ளி முன்னாடி புள்ளி வச்சா அப்ப 0.01 millimeter தான் ஆன்சர் கரெக்ட். சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் B. அப்ப திருகு அளவின் மீச்சீற்று அளவு என்ன? 0.01 millimeter சொல்லலாம். இன்னொன்னு என்ன சொல்லலாம்? 1 millimeter divided by 100 சொல்லலாம். அடுத்தது நான்காவது क्वेश्चन, நேம் ஆஃப் US ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் ஸ்டேஷன். அமெரிக்காவின் விண்வெளி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சோ அமெரிக்கா எல்லாருமே டக்குன்னு சொல்லிட்டு இருப்பீங்க கமெண்ட் பாக்ஸ்ல நாசா. ஓகேவா? நாசா. அப்ப பாக்கி இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. இஸ்ரோ பிலாங்ஸ் டு which country அப்படின்னா எல்லாருமே தெரியும். இஸ்ரோ வந்து எந்த நாட்டை சேர்ந்தது? இந்தியாவை சேர்ந்தது. ராஸ்காஸ்மஸ், ராஸ்காஸ்மஸ் ஆர்ல ஆரம்பிக்குதா? ரஷ்யாவை சேர்ந்தது. இது ஜாக்சா, ஜப்பான் ஏரோநாட்டிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி, ஏரோநாட்டிக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் ஏஜென்சி. ஓகேவா? இதுக்கு மட்டும் விரிவாக்கம் எழுதி போடுறேன். ஏன்னா மத்ததுக்கெல்லாம் வேணாம். இது எக்ஸ்க்கு வந்து எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லுவாங்க. சோ இது வந்து எந்த நாட்டை சேர்ந்தது? ஜப்பான் நாட்டை. அப்ப அமெரிக்காவுக்கு கேட்டா நாசா, இந்தியாவுக்கு இஸ்ரோ, ஜப்பான் ஜாக்சா, ராஸ்காஸ்மஸ் வந்து ரஷ்யா. ஓகேவா? அடுத்தது 5வது கேள்வி, 60 டிகிரியை ரேடியனாக மாற்றுக. 60 டிகிரி என்பது ரேடியனாக மாற்றுங்கன்னு சொல்றாங்க. அப்ப நமக்கு ரேடியனா கன்வெர்ட் பண்ணணும். நான் ரேடியன்னா என்னன்னா பை. அப்ப பை என்னன்னு பாத்தீங்கன்னா 180 டிகிரி. அப்ப 60 டிகிரி நான் ரேடியனா மாத்தணும்னா 60 டிகிரி நான் எப்படிமா எழுதலாம்? பை வந்து 180 டிகிரி. அப்போ இந்த பைய நான் 3ஆல வகுத்தா எனக்கு என்ன டிகிரி கிடைக்கும்? 60 டிகிரி. ஏன்னா பையனுடைய மதிப்பு என்ன? 180 டிகிரி. 180 டிகிரி 3ஆல வகுத்தாதான் எனக்கு என்ன கிடைக்கும்? 60 டிகிரி. ஏன்னா 180ல 3 60 இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் இந்த 60 டிகிரியை நான் ரேடியனா மாத்தணும். நான் என்ன எழுத போறேன்? பை பை 3. ஆன்சர் ஆப்ஷன் சி, பை பை 3. ஓகேவா? இப்போ நான் கேட்டு போறேன், 120 டிகிரியை ரேடியனா மாத்து சொல்லுங்க பார்க்கலாம். 120 டிகிரியை ரேடியனா மாத்து. ஆன்சர் ஆப்ஷன் கமெண்ட்ல போட்டு போங்க. ஓகேவா? சார் எனக்கு பை வரல அப்படின்னா பி ஐன்னு கூட போடுங்க, நான் ஒத்துக்கிறேன் பை. ஓகேவா? அடுத்தது, வாட் இஸ் தி நேம் ஆஃப் கிறிஸ்டல் யூஸ்ட் இன் குவார்ட்ஸ் வாட்சஸ்? குவார்ட்ஸ் கடிகாரங்களில் பயன்படுத்தப்படும் படிகத்தின் பெயர் என்னன்னா டைரக்டா ஆப்ஷன்லயே இருக்கு குவார்ட்ஸ் தான். ஏன்னா குவார்ட்ஸ் தானே. குவார்ட்ஸ் கடிகாரம் சொல்லும்போது குவார்ட்ஸ் கிறிஸ்டல் தானே பயன்படுத்துவாங்க. ஆமா, குவார்ட்ஸ் கிறிஸ்டல் தான் பயன்படுத்துறாங்க. எதுக்குன்றத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒரு கடிகாரத்துல வந்து வினாடி முன் என்பது துடிச்சு நகர்ந்துகிட்டே போகும். சோ அது துடிச்சு நகர்றதுக்கு காரணம் சில அதிர்வுகள்.
சில வைப்ரேஷன்ஸ் வந்து கண்டிப்பா அதுல உருவாகணும். நமக்கு முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட கடிகாரமா இருந்தாலும் சரி, இப்ப அளவுல நம்ம ட்ரெண்ட்ல யூஸ் பண்ற எந்த கடிகாரமா இருந்தாலும் சரி, அந்த செகண்ட் ஹேண்ட் வந்து நகரத்துக்கு முக்கியமான காரணம் ஒரு வைப்ரேஷன் உண்டாகணும். அந்த வைப்ரேஷன் இந்த கிறிஸ்டல் ஏற்படுத்தும். கிட்டத்தட்ட 32,768 முறை அந்த கிறிஸ்டல்ல இருந்து நம்ம ஒரு எலக்ட்ரிசிட்டி கொடுத்த உடனே அந்த கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். சார் என்ன சார் சொல்றீங்க, நான் எதுவுமே கரண்ட் எல்லாம் கொடுக்கலையே, நான் செல்லு போடுறேன், செல்லுன்றதுமே வந்து ஒரு பேட்டரி தானே, அதுவுமே ஒரு இதுதானே, எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்றது தானே. அப்போ அது வந்து அந்த கிறிஸ்டலை வந்து தூண்டி விட்டு அந்த கிறிஸ்டல் வந்து ஒரு செகண்டுக்கே 32,768 தடவை துடிச்சு அதுதான் அந்த வைப்ரேஷனை கிரியேட் பண்ணி அந்த நீடில இப்படி நகர்த்த வைக்கிறது. ஒரு செகண்ட், நான் சொல்றது பெரிய மொழியோ சின்ன மொழியோ கிடையாது, வினாடி போல் ஒரு செகண்ட் துடிக்கிறதுக்கு 32,768 முறை அந்த கிறிஸ்டல் அதிரணும். அப்படி அந்த வைப்ரேஷன்ஸை உண்டு பண்ணி தான் நமக்கு இந்த குவார்ட்ஸ் கிறிஸ்டல்ல அந்த குவார்ட்ஸ் வாட்ச்ல யூஸ் பண்றாங்க. அப்போ வந்து குவார்ட்ஸ் அந்த படிகாரம்ல எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா அந்த வைப்ரேஷன்ஸை உண்டு பண்றதுக்காக, ஓகேவா, அந்த அதிர்வலைகளை உண்டு பண்ணுவதற்காக, ஒரு கடிகாரத்துல முள்ளு நகர்றதுக்கு. ஓகே, அடுத்தது in which year was the first atomic clock developed? இப்பதான் கிளாக் பத்தி பேசும்போது அடுத்தது அணு கடிகாரத்தை எந்த ஆண்டு முதலாக உருவாக்கப்பட்டதுன்னா எல்லாருக்கும் தெரியும் 1949. சோ அணு கடிகாரம் என்னும் பொழுது நமக்கு இப்ப கிறிஸ்டல் இருக்கு சார், நீங்க எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறீங்க, கிறிஸ்டல் வந்து வைப்ரேஷன் உண்டு பண்ணுச்சு, அதனால அது துடிச்சிட்டு முள்ளு வந்து நகர்ந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதே அணு கடிகாரம் என்றது 1949 எந்த விதமான குவார்ட்ஸ் கிறிஸ்டலும் இல்லாத காலகட்டத்தில் உருவாக்கின கடிகாரம் ஆச்சு. அப்ப அந்த கடிகாரத்துல எதை பயன்படுத்தி அந்த வந்து அதிர்வுகளை யூஸ் பண்ணிருப்பாங்க பாத்தீங்கன்னா, அப்போ அமோனியா துகள்களை பயன்படுத்தி அந்த வைப்ரேஷனை உண்டு பண்றதுக்கான வழிமுறைகளை கையாண்டு இருக்காங்க. அப்ப முதல்ல அணு கடிகாரத்துல வந்து அந்த வைப்ரேஷன் உண்டு பண்றதுக்கு தூண்டுகோலா அமைந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா அமோனியா துகள்கள். ஓகேவா, சரி. அடுத்தது 8வது क्वेश्चन, இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். It is calculated on the basis of line passing through which state of India? இந்திய திட்ட நேரம் இந்தியாவின் எந்த மாநிலத்தின் வழியாக செல்லும் தீர்க்கோட்டை ஆதாரமாக கொண்டு கணக்கிடப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. இந்தியா வந்து ஆசியாவில் உள்ள ஒரு நாடு, ஆசிய கண்டத்தில் உள்ள ஒரு நாடு. கிட்டத்தட்ட கிழக்கு ஆசியாவின் கிழக்கு பக்கத்துக்கும் மேற்கு பக்கத்துக்கும் சரியாக நடுவுல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் நம்ம இந்தியா. ஆசிய கண்டம் என்றது ரொம்ப ரொம்ப பெருசு, இருக்கிறதே மிகப்பெரிய கண்டம் வந்து நம்ம ஏசியா தான். அந்த ஏசியாவில் ரெண்டுத்துக்குமே நடு மத்தியில நம்ம இருக்கோம். அது மட்டும் இல்லாம கரெக்டா தென்முனையை கவர் பண்ற மாதிரி ஆசிய கண்டத்துல தெற்கு பகுதியில நம்ம இருக்கோம். இந்த மாதிரி எல்லாத்துலயும் மிடிலா இருக்கிற நம்மளுடைய லாங்கிடியூட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 82 டிகிரி 30 ஈஸ்ட். இதுதான் நம்ம இந்தியாவின் வழியாக பாயக்கூடிய லாங்கிடியூட். ஏதோ ஒரு ரேகைன்னு சொல்லுவீங்களா, அந்த ரேகை லாங்கிடியூட். ஓகேவா, இதுதான் இந்த டிகிரி தான். இது எந்தெந்த மாநிலத்தின் வழியாக முதல்ல பாயுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. 5 மாநிலத்தின் வழியாக பாய்கிறது. இந்த லாங்கிடியூட்ன்றது 5 மாநிலத்தின் வழியாக பாய்கிறது. அதுல வந்து எது எது இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு மத்திய பிரதேசம், எல்லாமே பண்ண எம்பி அந்த மாதிரி எல்லாம் வரும். இன்னொன்னு உத்தரப்பிரதேசம், யூபி, எம்பி யூபி. இன்னொன்னு ஆந்திர பிரதேஷ், இன்னொன்னு ஒடிஷா, இன்னொன்னு சத்தீஸ்கர். சோ இந்த 5 மாநிலங்களை கூட ஒரு தேர்வுல மத்திய தேர்வு ஆணையத்துல கேட்டிருக்காங்க, எந்தெந்த மாநிலங்களின் வழியாக அந்த லாங்கிடியூட் வேவ் வந்து பாஸ் ஆயிருக்கு. அதுல 3 கொடுத்துட்டு 2 வந்து ஆப்ஷன்ல பிக் பண்ணி ஜோடி ஜோடியா வச்சிருக்காங்க. சோ இந்த 5 மாநிலங்களின் வழியாக தான் எது எம்பி, யூபி, ஏபி, ஒடிஷா, சத்தீஸ்கர். அப்ப ஆந்திரா, ஒடிஷா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ். சோ இதன் வழியாக பாயக்கூடியது. இது எந்த மாநிலத்தின் வழியாக போகக்கூடிய அந்த ஒரு டைம், இப்ப நம்ம GMT + 5:13 வச்சிருக்கோம்ல, அதாவது கிரீன்விச் மெரிடியன் டைமோட நம்ம 5.5 மணி நேரம் கூட்டினாதான் நமக்கான நேரம் துல்லியமா வரும். ஏன்னா நம்ம இதுலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாட்டிலயுமே சூரியன் என்பது எல்லாருக்கும் ஒரே டைம்ல ஒரே இடத்துல உதிக்காது. நம்ம இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சல் பிரதேச மாநிலத்துல தான் முதல்ல விடுக்கும், வடகிழக்கு மாநிலமான அதுலதான். சோ அங்க உதிக்கிறதுக்கும் கன்னியாகுமரியில் உதிக்கிறதுக்குமே நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். சோ அந்த டைம் வேரியேஷன் நம்ம ஒரே நாட்டுக்குள்ள இருந்தாலே நமக்கு என்ன ஆயிடும், கன்ஃபியூஷன் ஆயிடும். இப்ப நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டுல செட்டில் ஆன ஒருத்தருக்கு ஃபோன் பண்றோம், சாப்பிட்டியாப்பா, என்னமா சாப்பிட்டியான்னு கேட்கிறேன். இப்பதான் இங்க 6 மணி ஆகுது. இல்லப்பா இங்க 9 மணி ஆயிடுச்சுப்பா, நான் தூங்க போறேன்ப்பா, அதனாலதான்ப்பா சாப்பிட்டியான்னு கேட்டேன். எத்தனையோ அம்மாக்கள் தன்னுடைய பெற்ற பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு அது தெரியாம டைம் தெரியாம, அதான் மற்ற நாடுகளுக்கும் இந்த நாடுகளுக்கும் ஓகே. ஆனா இந்தியாவிலே ஒரு மணி நேரம் இல்ல 2 மணி நேரம் வித்தியாசம் இருந்துச்சுன்னா ரொம்ப மோசமா போயிடுமேன்ட்டு ஒரு நாட்டுக்கு ஒரு டைம் தான் அப்படின்றதுல ஃபாலோ பண்ணி நம்ம வந்து எந்த மாநிலத்தின் வழியாக அந்த லாங்கிடியூட் பாஸ் ஆகுதோ அதை வச்சு கால்குலேட் பண்ணாங்க. சோ அது உத்தரப்பிரதேஷ்ன்ற இந்த மாநிலத்தின் வழியாக மிர்சாபூர் அப்படின்ற இந்த ஊர் வழியா போகக்கூடிய அந்த டைம் தான். ஓகேவா, சோ ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. உத்தரப்பிரதேஷ்ல மிர்சாபூர். அது மட்டும் இல்லாம லாங்கிடியூட் வேவ்ஸ் எதுலாம் போகும்னு பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ஒடிஷா, சத்தீஸ்கர். ஓகேவா, சோ அடுத்தது 9வது கேள்வி.
which of the following non-metals can form alloy with metals? பின்வரும் எந்த அலோகம் உலோக கலவைகளை உருவாக்க முடியும்? எந்த அலோகத்தை உலோக கலவைகளை உருவாக்க முடியும்? இங்க கொடுத்திருக்கிறது எல்லாமே அலோகம்னா அலோகம் தான். ஆனா அதுலயும் வந்து சிலிக்கான் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் a purest form of alloy ஆனா கிடையாது. அது ஒரு மெட்டலாய்ட். மெட்டல்ல இருந்து மெட்டலாய்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அலோகம் தான். சோ இதுல எதை வச்சு வந்து நம்மளால உலோக கலவைகளை உருவாக்க முடியும்னா போரான் காப்பரோடு வினை புரியும் பொழுது நமக்கு ஒரு அலாயா சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி கார்பன் கண்டிப்பா ஒரு முக்கியமான அலாய் தான். மீன்வைல் சிலிகான் ஒரு மெட்டலாய்டா இருந்தாலும் அவருமே வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு உலோக கலவைகளை அவரை வச்சுமே உருவாக்கலாம். சோ அனைத்தும் ஆல் ஆஃப் த அபவ் தான் சரியான விடை. 9வது கேள்விக்கு எல்லா அலோகங்களுமே. அடுத்தது கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் ஆஃப் த மூன் கேட்டிருக்காங்க. நிலவினுடைய புவியீர்ப்பு முடுக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல பூமியினுடைய புவியீர்ப்பு முடுக்கம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. எர்த், பூமியின் புவியீர்ப்பு முடுக்கம், எர்த்தோட கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 9.807 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் பூமி. இந்த பூமியில கிட்டத்தட்ட 16.6% தான் எது கொண்டுள்ளதுன்னு பாத்தீங்கன்னா நிலவு. பூமியினுடைய புவியீர்ப்பு முடுக்கத்துல 16.6% புவியீர்ப்பு முடுக்கத்தை கொண்டுள்ளதுதான் எதுன்னு பாருங்க, நிலவு. அப்போ அதோட அளவு என்னன்னு பாத்தீங்கன்னா 1.63 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சோ அது கம்பேரிட்டிவ்லி பூமியை கம்பேர் பண்ணும்போது எவ்வளவுன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிகாஸ் நமக்கு क्वेश्चन நாட் ஒன்லி அப்ஜெக்டிவ் டைப்பா வரதில்லை, எதுவாகவும் வருது ஸ்டேட்மெண்ட்ல கூற்றுகளை கேட்கலாம். அப்ப கூற்றுகள் மற்றும் காரணங்களுக்கான முடிவுகள்ல இதையும் நமக்கு வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. என்ன, பூமியை விட நிலவு 16.6% தான் புவியீர்ப்பு முடுக்கத்தின் விளைவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, அது உண்மைதானே, 16.6% தானே. அப்ப அதையும் தெரிஞ்சுக்கோங்க. அப்ப 1.63 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். இது கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் ஆஃப் த மூன். அடுத்தது, வாட் இஸ் த மாஸ் ஆஃப் த மூன் எர்த் இஃப் திஸ் மாஸ் இஸ் 50 kg? பூமியில் ஒரு மனிதன் எடை 50 கிலோகிராம் எனில் அவனுடைய எடை நிலவில் எவ்வளவு? அவரின் எடை நிலவில் எவ்வளவு? இது விட்டுட்டு இருக்காங்க இந்த இடத்துல, நிலவில் எவ்வளவு. சோ இது வந்து நிறைய ஸ்பேஸ்ல நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சது, நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுதான். பூமியில இருக்கிற வரையும் நீ தாம் தூம்னு ஆடலாம், நிலவுல போய் ஆடனா அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க மாட்டேன், எங்க இருப்பனே தெரியாது. சோ இந்த மாதிரி முதல்ல வெளி கிரகத்துக்கோ அல்லது நிலவுக்கோ போகும்போது ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். எப்படி நடக்கணும்ன்றதையே ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. சும்மா போனவனே எடுத்தவனே இப்படி காலை வச்சான்னு வச்சுக்கோ, அடுத்த ஸ்டெப்புக்கு ஐயா எங்க போயிடுவாங்க, எங்கேயோ இருப்பாரு. பூமி மிதக்கிற மாதிரி கோள்கள் எப்படி அனுப்புன சேட்டலைட் துண்டு துண்டா வெடிஞ்சு மிதக்குதோ அந்த மாதிரி அவரும் மிதக்க வேண்டியதுதான். அதனால அதுக்கு நடக்கிறதுக்குன்னே ட்ரைனிங் இருக்கு. அப்ப மெதுவா நடக்கணும் அங்க, ஓகேவா? அப்போ இங்க இருக்கிற மாதிரி அங்கெல்லாம் இருக்காது. எடை வந்து மிகவும் குறைவாகத்தான் இருக்கும். பூமியில உன்னுடைய எடை என்னவோ அங்க விட கம்மியா தான் இருக்கும். இப்ப நாளா வந்து இங்க இருக்கிறதுனால வெயிட் அதிகம்ன்ற மாதிரி ஃபீல் பண்றேன். நாளா நிலவுல இருந்தா ஜாலியா இருக்கும், பரவாயில்ல நம்ம ரொம்ப வெயிட் கம்மி தான் கம்பேர் பண்ணும்போது. பூமியில இருக்கும்போது தானே வெயிட் அதிகம், 50 கிலோவே நான் மிச்சமா தான் பார்ப்பேன், ஓகேவா? சோ அப்போ இது என்ன இருக்குன்னு சொல்லிருக்காங்க. இங்க எல்லாமே வந்து 3 டிஜிட் நம்பர் தான் கொடுத்திருக்காங்க. என்ன சார் எல்லாமே அதிகமா தானே கொடுத்திருக்காங்கன்னா, நான் இது கிலோகிராம்ல கொடுக்கல, நியூட்டன்ல கொடுத்திருக்காங்க, ஓகேவா? நியூட்டன்ல கொடுக்கும்போது இதனுடைய எடை என்ன வரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சராசரியா 490 நியூட்டன் வந்திருக்கும், ஓகேவா? அப்ப 50 கிலோகிராம் எடையுள்ள ஒருவரின் எடை பூமியில் வந்து 490 நியூட்டன். இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அது மட்டும் எனக்கு ஞாபகப்படுத்துங்க, அடுத்த கிளாஸ்ல சால்வ் பண்ணி காமிக்கிறேன். எனக்கே கொஞ்சம் மறந்துருச்சு, கொஞ்சம் லைட்டா டவுட் இருக்கு, நான் பார்த்துட்டு வந்து சொல்றேன், ஓகேவா? அடுத்தது 12வது क्वेश्चन. By which law does the spring balance scale work ன்னு சொல்லிருக்காங்க. சுருள் வில தராசு எந்த விதிப்படி இயங்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் சுருள் வில தராசுனா எல்லாருமே வீட்டுல பாத்துருப்பீங்க. இந்த மாதிரி கம்பியா இருக்கும், இது மூலையில இந்த மாதிரி ரைட் தொங்க விட்டா இந்த சுருள் வில இந்த ஸ்ப்ரிங் வந்து ஒன்னு எக்ஸ்டெண்ட் ஆகும் இல்லைன்னா சேரும். இந்த ஸ்ப்ரிங் இந்த மாதிரி விரிவடையும். இந்த ஸ்ப்ரிங் இப்படி சேருதை வச்சு கண்டுபிடிச்சவதான் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊப்ஸ் லா தான், ஓகேவா? அப்ப சுருளில தராசு எதனுடைய பேஸ்ல இது பண்ணுது, ஊப்ஸ் லா. அப்போ இந்த ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நீ கொடுக்கிறது எதுக்கு சமமா இருக்கும்னா அந்த மாஸ்ல நீ தொங்க விடுற ஃபோர்ஸுக்கு சமமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறார். அப்ப இந்த ஸ்ட்ரெயின் இதுதான் கே, இந்த வெயிட் தான் வந்து என்னது கே. இதை நீ தொங்க விட்டா அதுக்கு ஏற்பதான் இந்த ஸ்ப்ரிங் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா விரிவடையும். இந்த ஸ்ப்ரிங் முதல்ல இப்படி இருக்கு, இப்படி சுருங்கி இருக்குன்னா இந்த மாஸ் நீ தொங்க விட்டதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, விரிவடையுது. அந்த ஸ்ப்ரிங்க வந்து அது என்ன பண்ணுது, அதோடைய பண்பை வச்சு அது விரிவடைய செய்யுது. அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஊப்ஸ் லா. அந்த விதியின் படிதான் அது செயல்படுது. 13வது கேள்வி, வாட் இஸ் தி ட்ரிபிள் பாயிண்ட் டெம்பரேச்சர் ஆஃப் வாட்டர்? நீரின் முப்புள்ளி வெப்பநிலை என்னன்னு கேட்டிருக்காங்க. நீரில் முப்புள்ளி வெப்பநிலை, அதான் மூன்றுமே சந்திக்கக்கூடிய ஒன்றுதான் முப்புள்ளின்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு நீருது இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்துருப்பாங்க, இப்படி ஒரு படம் கொடுத்து இப்படி போயிருக்கும். இது கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ட்ரிபிள் பாயிண்ட் அப்படின்னா நீர் என்பது பனிக்கட்டியாக உடைந்து விடும்
கேஸ் வேப்பரா போயிடும், குளிர்ந்த நீராக இருக்கும். இது மூன்றுமே. அப்போ ஒண்ணு சாலிட்ல இருக்கலாம், இல்ல லிக்விட்ல இருக்கலாம், இல்ல கேசியஸ் ஸ்டேட் மாறலாம், வாட்டர் வேப்பரா மாறிடலாம். சோ இந்த மாதிரி மூன்று நீராவி, அதுதான் வாட்டர் வேப்பர்னா நீராவி. சோ இந்த மாதிரி மூன்று நிலைகளுமே இருக்கக்கூடியது வந்து கேள்வியில கொடுத்திருக்காங்க. சோ நீர் வந்து எப்ப நீரினுடைய உரைநிலை என்ன 0 டிகிரி செல்சியஸ் சொல்லுவோம், பனிக்கட்டியா மாறிடும். கிட்டத்தட்ட அதுலேதான் அந்த முப்புள்ளி அந்த சந்திப்பிலே தான் அது வந்து என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா உரைநிலை, அதாவது பனிக்கட்டியாவும் இருக்கும், தண்ணீராவும் மாறும், அதே நேரத்துல வெப்பம் ஆவி கேஸாவும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ இன் டிகிரி செல்சியஸ் சொல்லும் போது 0.01 டிகிரி செல்சியஸ், நாட் 0 டிகிரி செல்சியஸ், 0.01 டிகிரி செல்சியஸ். 0 டிகிரினா பியூரஸ்ட் ஃபார்ம், அது சொல்லல. 0.01 டிகிரி செல்சியஸ்ல அந்த முப்புள்ளி வந்து செல்சியஸ்ல சொல்லிருக்கேன். இதே ஃபாரன்ஹீட்லனா இது 38 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு சமம். சோ 38.018 டிகிரி ஃபாரன்ஹீட்னு நினைக்கிறேன். சாரிமா 38 இல்ல 32.018 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட்ல சொன்னா. இதே கெல்வின்ல சொன்னா 273.16 சொல்லக்கூடாது, எப்பவுமே புள்ளிக்கு பக்கத்துல இருக்கிறத பிரிச்சு தான் பேசணும். 273.16 கெல்வின். அப்போ இதுவே மூன்று அளவு எழுதி போட்டேன். செல்சியஸ்ல கேட்டா 0.01 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்ல கேட்டா 32.018 டிகிரி ஃபாரன்ஹீட். இதே கெல்வின்ல கேட்டா 273.16 கெல்வின். ஓகேவா? சோ அடுத்தது 1 ஃபெம்டோ. இப்பதான் நான் எழுதி போட்டல. ஃபெம்டோனா எதை குறிக்குதுன்னு சொன்னேன், மைனஸ் தான். என்ன அளவு சொன்னேன், 6 சொல்லலாமா? 6 எதுக்கு? மைக்ரோ சார், மைக்ரோ. ஓகே. 9 நானோ சார். அப்ப 5 சொல்லவே இல்லையே சார். அப்போ எதுதான்? -15. அப்போ 1 femto is equal to 10 to the power of -15. அடுத்தது galena is the ore of which of the following metals? galena என்பது கீழ்க்கண்டவற்றில் உள்ள எந்த உலோகத்தின் தாது பொருள்னு கேக்குறாங்க. வெள்ளியா, லெட்டா, தங்கமா, இரும்பானா? இந்த galena என்பது என்னன்னு பாத்தீங்கன்னா PbS, lead sulfide. ஓகேவா? அப்ப Pb னா lead, S னா sulfide. அப்ப அங்கேயே சொல்லிட்டாங்க lead. அப்ப leadனுடைய தாது பொருள் தான், இந்த உலோகத்தின் தாது பொருள் தான் galena. ஓகேவா? 16 which metal used for Hall-Héroult method for electrochemical separation? Hall-Héroult முறையில் மின்வேதி பிரிப்பு முறை எதை குறிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. which metalனா இது வந்து நல்லாவே தெளிவா சொல்லிடுறேன். Hall-Héroult இவங்க ரெண்டு பேர். ஒருத்தர் வந்து சார்லஸ் ஹால், இன்னொருத்தர் வந்து பீட்டர் ஹெரால்ட். இவங்க ரெண்டு பேரும் தான் இதை கண்டுபிடிச்சது. அதனாலதான் இவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஹால்-ஹெரால்ட் அப்படின்ற மெத்தடா வச்சுட்டாங்க. சோ இவங்க ரெண்டு பேருமே அதுல எந்த மெத்தட்ல யூஸ் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம் தான். மின்வேதி பிரிப்பு முறையில் அவர்கள் பயன்படுத்திய அந்த உலோகம் எதுன்னு பாத்தீங்கன்னா அலுமினியம். அடுத்தது match the following with the elements which is Latin name. முன்ன ஒரு வீடியோ நான் ஸ்டார்டிங்ல சயின்ஸ்ல போட்டிருப்பேன் லத்தீன் அப்படின்னும் போது. சோ இதுல முதல்ல பாத்துங்க, லெட்னா என்னன்னு எழுதுவீங்க, Pb. பொட்டாசியம்னா K. அப்ப பாருங்க இந்த ரெண்டு எழுதுறது வச்சுப்பாரு. Pb எங்க வருது, Pb. அப்போ லெட்டுக்கு Pb, ஹெலியம். ஓகே சார். அப்ப ஆன்டிமனி, டின்னா Sn சார், அப்போ ஸ்டானம். ஆன்டிமனினா Sb சார், அப்போ ஸ்டிபியம். அப்ப இந்த பேரை வச்சுக்கலாம், என்ன பண்ணலாம், நீங்க பொருத்திடலாம். அப்ப லெட்டுக்கு 3, அதாவது A வந்து 3, A3, அதான லெட்டுக்கு 2, சாரி ஏக்கு 2மா, 2 இருக்கிற மாதிரி ஆப்ஷன் எது இருக்கு, 1 தான் இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து ஆன்டிமனிக்கு 1 கொடுத்திருக்காங்களா, டின்னுக்கு 4, பொட்டாசியத்துக்கு 3. சரியா போச்சு. 2 1 4 3 இதுதான் ஆன்சர். அப்ப இந்த மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் எளிமையா முடிஞ்சிருச்சு. அடுத்து 18வது கேள்வி. அகைன் ஒரு மேட்ச் ஆஃப் ஃபாலோவிங் எந்தெந்த ஓரோட பொருத்தணுமா, ஓரோட பொருத்தி இல்லாம அலுமினியம் எதுல இருந்து வரும், பேக் சைட்ல இருந்தா வரும், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தானே. அயன், ஹேமடைட். இரும்பு எதுல இருந்து வரும், ஹேமடைட். மேக்னடைட், ஹேமடைட்னு சொல்றோம்ல, ஹேமடைட். காப்பர், கப்ரைட் தான், குப்ரைட். ஜிங்க், கேலமைட். எல்லாமே நேர்நேராவே இருக்கு. அப்ப 1 2 3 4 ஆப்ஷன் ஏ ஆப்ஷன்ல இருக்கு பாரு, 1 2 3 4. அவ்வளவுதான். 19வது கேள்வி. The liquid form of the aerosol. பின்வருவனவற்றுள் தூசு படலத்தின் திரவ வடிவம் என்பது. தூசுங்க வந்து நமக்கு ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் தெரியும், அந்த சூரிய வெளிச்சத்துல அப்படியே தூசு வந்து ஒரு படலமா போகும். சோ தூசு படலம்ன்றது அதுதான். அது வந்து அதனுடைய திரவ வடிவம் கேட்டிருக்காங்க. திரவ வடிவம்னா எய்தர் பனியுமே சொல்லலாம், இல்லைன்னா மூடு பனியுமே சொல்லலாம். இது ரெண்டுத்துல எது ரொம்ப நச்சா
ஆனா ஒரு பதில்னா மூடு பனி. ஓகேவா, fog or mist ரெண்டுத்துல எது வேணா சொல்லலாம், மூடு பனி தான் எக்ஸாக்ட் ஆன்சர். அடுத்தது 20th question, the Air Prevention and Control of Pollution Act was enacted in the year. காற்று தடுப்பு மற்றும் மாசு கட்டுப்பாட்டு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1972. கிட்டத்தட்ட பூமியில காற்று மாசுபாடு அதிகமா உள்ளதுன்றத கண்டுபிடிச்ச காலகட்டம் அது. அந்த காலகட்டத்துல என்ன சொல்லிட்டாங்கன்னா, மனிதன் தான் இனிமேல் காற்று மாசுபடுவதை தடுக்க வேண்டும். இதுக்கு மிஷினோ இல்ல வேற எதையோ எங்களால உருவாக்க முடியாது. மனிதனே பொறுப்பு. இந்த காற்று மாசுபடுவதற்கு யார் தான் பொறுப்பு? மனிதனே பொறுப்பு. அதை தடுக்க வேண்டிய கடமையும் யாருக்கு தான் இருக்கு? மனிதனுக்கு தான் இருக்குன்றத கண்டுபிடிச்சு சொல்லிட்டாங்க. எப்போ 1972. ஆனா நம்ம இன்னைக்கு இருக்கிறது 2022 முடிஞ்சு 2023 இருக்கும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம் வரும்? 82, 92, 2002, 2012, 50 வருஷம் கடந்து வந்துட்டோம். இந்த பேச்சுக்கள்லாம் வந்து அப்பயுமே நம்ம காற்று மாசுபடுவதை தடுக்கிறதுக்கு எந்த விதமான பலனையும் யூஸ் பண்றது இல்லை. என்ன, வீட்டுக்கு வீடு ஃப்ரிட்ஜை போடு, அனுப்பு சிஎஃப்சினா என்னன்னா எனக்கு சாவட்டும், ஏன்னா அந்த ஓசன்ல ஓட்டையை போட்டேன் வடையதான், நான் வடைக்கே ஓட்டப்பட்டோம், ஓசன்ல ஓட்டப்படுறது பெரிய விஷயமா அப்படின்ற மாதிரி எல்லாம் பண்ணிட்டோம். சரி விட்டு, தீபாவளி கிராக்கர்ஸ் அன்னைக்கு ஒரு நாள் வெடிக்கிறதுனால ஒன்றும் ஆகக்கூடாது. ஆனா மற்ற விஷயங்கள்ல அது அனாவசியமா செலவு பண்ணக்கூடாதுன்றதுதான் என்னுடைய கருத்து. இந்த மாதிரி நம்மளுமே நம்மளை சுற்றி உள்ள இயற்கை சூழலை வந்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல வேண்டும்னா நம்ம ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணணும்? தியாகம் பண்ணிதான் ஆகணும். சின்ன வயசுல நம்ம பார்த்த ஒரு சில விஷயங்களை நாம நிகழ்காலத்துல இருக்கும் போதே பார்க்க தவறுகிறோம். இன்னும் நம்ம எதிர்கால சந்ததியினருக்கு அதை ஒரு பொம்மையாவோ ஒரு புகைப்படமாவோ அல்லது ஒரு பொருளாவோ காமிக்க விரும்பக்கூடாது. அப்படின்னா நம்மளுடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கணும். இல்லைன்னா உனக்கெல்லாம் எதுக்கு ஒரு எஸ்ஐ எக்ஸாம்ல சுற்றுச்சூழல் அப்படின்னு ஒரு சிலபஸ் வச்சிருக்கான்? அது என்ன படிச்ச? நாளைக்கு சப் இன்ஸ்பெக்டரா வரப்போற உனக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீ நாளை பின்ன 4 பேருக்கு அதை பத்தி சொல்லணும். இவங்க பண்றாங்கன்னா வேணாம், இந்த வெயில் காலம் முன்னால தண்ணி குடிக்காம இருக்க முடியல. ஆனா எத்தனையோ பறவைகளோ இல்ல எத்தனையோ விலங்கினங்களாலையும் தண்ணீர் குடிக்காம இருக்க முடியல. கரெக்டு தானே? நம்ம என்ன பண்ணோம்? அதுக்கெல்லாம் நம்ம என்ன முயற்சி எடுத்தோம்? இப்ப கூட விலங்கினங்களை பார்த்தா, ஒரு பறவையை பார்த்தா அடிக்குமா உண்டிகோல் வச்சு, ஆனா தப்பிச்சிச்சு. ஒரு காலத்துல போன் வந்ததுல எதுலாம் தப்புனா இதுதான். இல்லைன்னா இந்த நேரத்தில் உண்டிகோல் வச்சு பறவை அடிக்கிறது அந்த வேலை பண்ணிருப்போம். ஆனா அது கூட பரவாயில்ல, ஒரு பொழுதுபோக்கு, ஒரு ஹண்டிங் வேட்டையாடுறத கத்துக்கிட்டேன்னு வச்சிருக்கலாம். போன் வந்து ஆனா அந்த பறவைகள் உயிரை அப்படி காப்பாத்தினாலும் அந்த போன்னாலதான் பறவைகள் செத்து போகுது. என்னவோ ஒண்ணு. இதெல்லாம் நான் வந்து இப்போ போனை யூஸ் பண்ண வேணாம், இதெல்லாம் அட்வைஸ் கொடுக்க நான் விரும்பல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, சுற்றுச்சூழல்ல அந்த நீராகட்டும் அல்லது காற்றாகட்டும், இது ரெண்டுமே எசென்சியல். ஒரு மனிதனுக்கு தண்ணீரும் தேவை, காற்றும் தேவை. அடுத்த வருஷத்துக்கு, அடுத்த தலைமுறைக்கு அதை மாசு இல்லாமல் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உன்னுடைய கடமை மற்றும் உரிமை. நீ சில விஷயங்களுக்கு வாழ பழகிக்கிட்டா நான் ஒருத்தனால எந்த சேஞ்சுமே பண்ண முடியாதுமா. ஆனா நம்ம சொல்லலாம்ல, இன்னாருக்கு இது பண்ணுங்க. அதான் என்னால முடிஞ்சவரை நான் கண்ட்ரோல்ல இருக்கேன். நான் வந்து இப்ப அந்த பொருளை நம்பி நான் 70% இருக்கேன்னா, இனிமேல் அந்த 70% தேவையை வந்து நான் என்ன பண்ணிக்க போறேன்? கம்மி பண்ணிக்க போறேன். நான் ஒரு 30% தேவைக்கு அந்த பொருளுக்கு அடிமை ஆயிட்டேன். யாருமே அடிமையில இருந்து மீள முடியாது. ஒன்னு அடிமை ஆயிட்டீங்கன்னா, நான் 30% என்னுடைய தேவைகளை குறைச்சிக்கிற அந்த பொருள் கிட்ட இருந்தே அப்படின்னு தான் நான் கேட்டு நான் குறைச்சிக்க போறேன், குறைக்க போறேன். கம்மி பண்ணல, சாரி விட்டு ஒழிக்கல, குறைச்சிக்கிறேன். இப்படி கம்மி பண்ணாவது அட்லீஸ்ட் மாற்றம் நிகழலாம். நம்மளுடைய எதிர்கால தலைமுறையும் நல்லபடியாக வாழலாம். புரிஞ்சுக்கிட்டு பாருங்க. ஓகேவா? 1900 நம்ம கதைக்கு ஒரு 1972 மனிதன் வித்திட்ட விதைக்கு அவனே விதை அறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. சோ உடனே தடுப்பு சட்டம், அந்த பிரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் எடுத்துட்டு வந்தாங்க. அது எந்த வருஷம் பாத்தீங்கன்னா 1981 வருஷத்துலதான் எடுத்துட்டு வந்தாங்க. சோ காற்றுகளை பொல்யூட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த வருஷம் என்ன? 1981. சோ இதை பத்தியும் ஒரு அடிஷனலா ஒரு நியூஸ் படிச்சு வச்சேன். அது என்னன்றதை நானே மறந்துட்டேன், அது தேவையில்லாத விஷயம் பேசுறதுனால. சரி, ஓகே, இப்ப பாத்துக்கலாம். இன்னைக்கு எஸ்ஐ அல்டிமேட்ல ஓரளவுக்கு சயின்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் எடுத்துட்டு போயிட்டு நம்புறேன். ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய அடுத்தடுத்த அல்டிமேட் செஷன்ஸும் இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, கீப் சப்போர்ட்டர்ஸ். அப்பதான் எங்களுக்கான முயற்சிகளை உங்கள் பக்கம் வந்து நாங்கள் எடுத்து வைக்கவே முடியும் ஒரு அடி. இல்லைன்னா எங்களுக்குமே என்னடா இது நம்ம இவ்வளோ ரிஸ்க் போடுறோமே அப்படின்னு சொல்லி பேக் அடிக்கிற மாதிரி ஆயிடும். ஸோ பார்த்துக்கோங்க கைஸ், நல்லபடியா பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் காவலர்களை, தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி மையத்துடன். நன்றி, வணக்கம்.